ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லஞ்சுக்கு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சேன். அதில் பாதியாக ஆல்ரெடி காலி பண்ணியாச்சு. மித்ரா கொஞ்சத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா, மாறனும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு தக்காளி சாதம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டேன். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்காக ஒரு பாதி பச்சை மிளகா தான் போடுறேன், ஏன்னா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும், கொஞ்சம் சில்லி பவுடரும் போடுவேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ கட் பண்ண தக்காளியை போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 தக்காளி கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ரைஸு, அப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸு, உப்பு எல்லாம் போட்டு விசில் வைக்க வேண்டிதான். இங்கே வந்து ரைஸையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணல, நார்மல் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பொன்னி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். அப்பா பசி பண்ணுவா மித்ரா பண்ணுவா என்னோட பஸ் உள்ள அம்மா அண்ணோ அப்போ என்ன பண்ணியாரு சொல்லிருக்கியா? இது என்ன பண்ணும்? மேக்னெட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பால்ஸ் எல்லாம் எங்க கொண்டு வரணும்? உள்ள ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்துட்டே இல்லை. இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையும் இந்த டக்கோட இந்த வாலு கிட்ட கொண்டு போ. இந்த இடத்துல அந்த எண்டு வரை கொண்டு போ. ஒவ்வொன்றாட்டு கொண்டு போ. இந்த பசில் எப்போ வாங்கினது தெரியுமா? நீ பேபியா இருக்கும்போது வாங்கினது. நான் அந்த டெய்ல் சொல்லலடா, இது நீ ஃபேஸ் கிட்ட கொண்டு போற. நான் சொன்னது இந்த இடம், அங்க சுத்தி கொண்டு வா. அதுல மேக்னெட் அது எப்படி மூவ் ஆகுதுன்னு உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுதா? எப்படி மூவ் ஆகுது சொல்லு. எப்படி மூவ் ஆகுது சொல்லு. எதுல மேக்னெட் இருக்கு? எதுல? இதுலயும் மேக்னெட் இருக்கு, அந்த பால்ஸ்லயும் மேக்னெட் இருக்கு. ஸோ அந்த மேக்னெட் டச் பண்ணும்போது மேக்னெட் டச் ஆகி அது அப்படியே மூவ் ஆகுது. சரியா? இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் இந்த வே வழியா கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வா. நான் ஒரு பால் நான் உனக்கு வச்சு காட்டுறேன், அந்த இடத்துக்கு நீ எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வா. ஒரு பாலை நான் வச்சு காட்டுறேன். மைக்லாம் இருக்கு, நீங்க வா. இந்த வா, நீங்க வா. ஒரு பாலை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன், நீ மிச்சம் எல்லா பாலையும் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். சரியா? ஒரே ஒரு பால் நான் கொண்டு வருவேன். மிச்சம் எல்லா பாலையும் நீ இதே மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு என்கிட்ட காட்டு பார்ப்போம். இந்த பால்ஸ் எல்லாம் இந்த கிரீன் கலர் கிட்ட கொண்டு வா பார்ப்போம். கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு என்ன கூப்பிடணும், நான் வருவேன். Very good. சூப்பர். ஓகே, அது உள்ள இடம் பத்தாது. சூப்பர். பேபி வீல் வச்சிருக்கியா? சூப்பர். சரி, ஓகே. அடுத்து வேற ஏதாவது பண்ணு. டக்க தங்கச்சிட்ட கொடுத்துட்டு நீ கார் பண்றியா? அப்ப என்ன பண்ண போற? நான் கவர் பண்ணுவேன்.
என்ன பண்ணிருக்க? கார் ரெடி போ ஜிராஃபி பண்ணி சொல்லிட்டா ஜிராஃபி பண்ணி சொல்லிட்டா ஜிராஃபி ஏ ஸ்டார்ட் பண்ணா 1 ஸ்டார்ட் பண்ணா ஏலா ஏ பி இருக்கு பி இருக்கு பி 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 இருக்கு அது இல்ல ஏ பி சி 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 நம்பர் 3 வரும் சி பி 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 அப்ப வீடியோ அன்னை காவான்னு சொன்னல அதெல்லாம் பாவி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா அண்ணா காவான்னு சொன்னல அண்ணா காவா அதனாலே பஸ் நாளே அண்ணா காவா 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 நான் சொல்லி கார்ல நிறைய போறேன் காரும் ஜிராஃபியும் பண்ணியிருக்கேன். தக்காளி சாதம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு சில்லி பவுடரும் கொத்தமல்லி பொடியை மட்டும்தான் போட்டேன். வேறு எந்த ஸ்பைஸுமே போடல. காரமே ரொம்ப கம்மியாக தான் போட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு பாதி பச்சை மிளகா போட்டிருந்தோம். பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறனால காரம் குறைச்சி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஊற வச்ச அரிசியும் போட்டு 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி. ஏன்னா நான் பொன்னி அரிசி போட்டிருந்தேன். அதுக்கு எப்போயுமே குக்கிங்க்கு அந்த அளவில் தான் தண்ணி ஊற்றுவேன். போட்டு வச்சாச்சு. உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு ரைத்தா மட்டும் இருந்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சிடலாம். ஏன்னா நான் காலையில் ஏர்லியாகவே பண்ணியாச்சு. அப்போ நான் சாப்பிடும் போதும் சூடாக இருக்கும். நேற்றுக்கு திருநெல்வேலி போயிருந்தோம்ல, அங்கேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து சிப்ஸு. எல்லோரும் நாகர்கோயிலில் இருந்து தான் சிப்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் என் புருஷன் இந்த கடையில் சிப்ஸை பார்த்தோன்னா சிப்ஸையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு சிப்ஸ் வாங்குனீங்க? நாகர்கோயிலில் தான் சிப்ஸே ஃபேமஸ். சந்தோஷம். அல்வா யார் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணா? மம்மி கொஞ்சம். ஓ, திருநெல்வேலி அல்வா. உங்களுக்கு பிடிக்காது. இது என்னது? சோமபுடி. பர்பி. சோன்பபடி. சோன்பபடியா? பர்பி மாதிரி இருக்கு. பர்பிக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும், கீழே இருக்கு. தர வெயிட் பண்ணு. பர்பி. சோன்பபடி. சாரி. மை ஃபேவரட் பர்பி. மைதா மாவு பர்பி. பர்பின்னு சொல்லக்கூடாது, பர்பி. இது வந்து எனக்கும் மாறனுக்கும் ஃபேவரட் பால்கோவா. இப்போ என்ன அல்வாவியா சூடாக்கணும்? சரி, பால்கோவா வேணும். இந்த அக்ரிலிக் பெயிண்டிங் செட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. மாறன் கொஞ்ச நேரம் அந்த பெயிண்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ரீசெண்ட் டேஸாக அவனுக்கு பெயிண்டிங் மேலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூடி இருக்குது. இப்படி தான் எங்களோட டே போச்சு. இந்த வீடியோவுமே நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் another video. டாடா, பை பாய்.